ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. சிவன் ஆலயத்தில் பிரதோஷம்னாலே சிறப்பு. கண்டிப்பாக. அந்த சனி பிரதோஷத்தில் மட்டும் கூட்டம் அதிகமாக வருது. அது எதனால் அந்த கூட்டம்? ஐயா, அதாவது பிரதோஷம் அப்படின்னா நம்முடைய அந்த பெயர்லேயே பதில் இருக்குது. பிற தோஷங்கள் நீங்குவது பிரதோஷம், அது பிரதோஷம். இதில் சனி பிரதோஷம் எப்படி மாறுபடுகிறது அப்படின்னா, முதல்ல பிரதோஷத்தினுடைய வரலாறை நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் இந்த பார்க்கடலை கடையும் போது ஆழகால விஷம் வந்துச்சு இல்லை, தேவர்கள் எல்லோருமே பயந்து ஓடுறாங்க, முனிவர்கள்லேருந்து மனிதர்கள்லேருந்து எல்லாருமே ஓடுறாங்க. அப்போ அகிலத்தை காக்கும் நோக்கோடு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த ஆழகால விஷத்தை உட்கொண்ட வரலாறு தான் இந்த பிரதோஷம். இதில் ஏன் சனி பிரதோஷம் இவ்வளவு சிறப்பாக இருக்குது, அதனுடைய சக்தி மட்டும் அதிகமாக அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னென்னா, சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உட்கொண்ட கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா அது சனிக்கிழமை. அதனால தான் அதே நாளில் வருகின்ற அந்த பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. 4:30, அதாவது மாலை 4:30 மணி முதல் 6 மணி, இதுதான் பிரதோஷ காலம். அந்த 1.5 மணி நேரத்தில் நாம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள். எப்பயுமே பிரதோஷத்தில் ரொம்ப சிறப்புடையவர் நந்தியம்பெருமான் தான். உலகத்திலேயே எந்நேரமும் சிவ தரிசனம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே நபர் அவர் தான். அந்த பிரதோஷ காலத்தில் அபிஷேகங்களில் நம்ம என்ன பண்ணலாம், பால், தயிர், நம்மளால் முடிஞ்சது பன்னீரோ இல்லை வில்வம், பூ, எது நம்மளால் முடியுமோ வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கும்போது அதனுடைய பலன் பல மடங்காக இருக்கும். அந்த 6 மணி காலத்தில் நடக்கக்கூடிய அந்த தீபாராதனை நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரே நேரத்தில் நடக்கும். அதை பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய கர்மாக்கள் நிச்சயமாக அழிக்கப்படும் என்பது சனிமகா பிரதோஷனுடைய ஒரு முக்கியமான அடிப்படை பலனாக இருக்குங்க ஐயா.